ஏன்னா பரமக்குடியில பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் தேவேந்திர உறவுகள் நம்மளுடைய ஐயா நினைவுகிறதுல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறோம். ஒன்று கூடிய பின்பு தேர்தல் வந்தால் தேர்தலில் நம்மளுடைய சிதறடிக்கப்படுகிறது. யாருமே அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்த மாதிரி தெரியல. ஆகவே இந்த இடத்திலே எங்களோடு இந்த தீர்மானத்தை இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக பல்வேறு கிராமங்களாக நாங்கள் ஒருவரமாக இந்த ராமநாதபுரம் முதல்வர் தொகுதி கமுதி காலாடி மற்றும் நம்ம பரமக்குடி இது சுற்றுவட்டார பகுதியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாம் ஊர் குடும்பத்தை சந்தித்து இந்த தியாகி இம்மானுவேல் சேரனார் சிறந்த மண்ணிலே இந்த இலக்கு 2026 தேர்தலை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கூட்டத்தை நம்ம எப்படி ஒருங்கிணைச்சோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். முதலாக இது ஒரு வாட்ஸ்அப் குழுவுல ஒரு ஜூம் மீட்டிங்ல நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு என்ன செய்தால் இந்த சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் பெறலாம் என்பதற்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே தினசரி 2 மணி நேரம் நம்முடைய உறவுகள் சமூக சிந்தனை உள்ள உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்து கொண்டதன் பெயரிலே சென்னையிலே ஒன்று கூடுவோம் 2026 சென்னையிலே ஒன்று கூடுவோம் என்று சென்னையிலே இலக்கு 2026 தேர்தலை சந்திப்பதற்கு எப்படி அதை சம்பந்தமாக ஒரு மாபெரும் கலந்தாய்வு கூட்டம் சென்னையிலே நடைபெற்றது. சென்னையில் இருக்கக்கூடிய நம் உறவுகள் மற்றும் அனைத்து மாவட்டத்திலும் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் இந்த அரசியலிலே மாபெரும் ஒரு இலக்கை அடைய வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் திராவிட கட்சிகளுக்கு நாம் வெற்றி பெறலாம் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அங்கே பதிவு செய்தார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே இன்று நம் தியாகியார் பிறந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு 6 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றப் போகிறோம். அதை நாம் இந்த இடத்திலே பிரகடனப்படுத்த போகிறோம். அதற்காக தான் இந்த பரமக்குடியை நம்ம சூஸ் பண்றது. ஏன்னா பரமக்குடியில பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் தேவேந்திர உறவுகள் நம்மளுடைய ஐயா நினைவுகிறதுல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறோம். ஒன்று கூடிய பின்பு தேர்தல் வந்தால் தேர்தலில் நம்மளுடைய சிதறடிக்கப்படுகிறது. யாருமே அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்த மாதிரி தெரியல. ஆகவே இந்த இடத்திலே எங்களோடு இந்த தீர்மானத்தை இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக பல்வேறு கிராமங்களாக நாங்கள் ஒருவரமாக இந்த ராமநாதபுரம் முதல்வர் தொகுதி கமுதி காலாடி மற்றும் நம்ம பரமக்குடி இது சுற்றுவட்டார பகுதியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாம் ஊர் குடும்பத்தை சந்தித்து இந்த கூட்டத்திற்கு கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். இந்த கூட்டமானது எதற்கென்றால் அப்போ அவங்க பெரியவர்கள் நம்மகிட்ட சொல்றாங்க, ஐயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிங்க ஒவ்வொரு சிந்தனை சொல்றீங்க, ஒவ்வொரு முறையும் இந்த சமூகத்துக்கான விஷயம் சொல்லி எங்களை கூட்டம் ஒரு இடத்துல அழைக்கிறாங்க. என்ன நடக்குது? இது நாங்களும் பலவிதமான கூட்டத்தில் கலந்துருக்கோம். கூட்டத்தில் கலந்து கூடி கலைகிறது யார் முன்னெடுப்பார் யார் இணைப்பார்கள் என்று போகக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எங்களிடம் வைத்த கோரிக்கை இது. எல்லோரும் சொன்னாங்க, என்னையா எல்லாம் உள்ள வாங்க, நோட்டீஸ் ஆகிய கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது தலைவர் உருவாகிறாங்க, அடுத்தவங்க எதை நோக்கி பேசுறாங்க. இதைதான் அனைத்து தலைவரும் சொல்லுவாங்க. தலைவர் அங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லோரும் சொன்னது ஒன்றுதான், தேர்தல் 2026 இங்க இருக்கக்கூடிய புதுவை சார்ந்த யாரும் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க மாட்டோம், அதில் இடைபெற மாட்டோம். இந்த தேர்தலை நாம் எப்படி யூகித்து வெற்றி பெறலாம், பொது தொகுதியிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எப்படி நமக்கான தொகுதியை பெறலாம், நம் உறவுகள் திராவிட கட்சி தேசிய கட்சி பிற கட்சிகளே இருக்கக்கூடிய உறவுகளை அங்கு அவர்களுக்கு எப்படி நம்முடைய அவங்க கட்சியில எப்படி அவங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தரலாம் என்பதுதான் அந்த கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கிறோம். இதைத்தான் நம்ம ராமபுரம் சொன்னோம். அந்த கூட்டத்துக்கு வாருங்கள், உங்கள் கருத்தை வையுங்கள். ஏன்னா இந்த குழுல தலைவர் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த குழுவை நீங்கள் இணைந்தால் நீங்களும் எங்களை போல் ஒரு சமூக செயல்பாடுகளாக இந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாரையும் நாங்கள் முன்னேறவில்லை, யாருக்காகவும் நாங்கள் வேலை செய்யவில்லை. இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் 2026 தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். சுற்றுப்பயணம் முதல்வர் பகுதியிலே நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக செல்லும் பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சூரட்டி விட்டப்பட்டிருந்தது. இந்த சூரட்டி என்னவென்றால் திராவிட கட்சி திமுக கட்சியிலே அங்கே ஒன்றிய செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது, 4 பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது.